ஹாய் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மை கோல்ட் ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி. ஸோ அந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த ஸ்பெஷல் பார்ட்டை பார்க்க வாங்கடா, அப்போ தான் ஸ்டோரி புரியும். அடுத்து வந்து என்னென்னா, சேனல் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இருந்தால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து வந்து எங்கள் சேனல் ஐடி வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், விருப்பமானவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லைடா, பின்னுக்கு ஏதாவது நாய்ஸஸ் கேட்டால் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டோரியை கேளுங்கடா. நீங்களும் ஸ்டேஜ் ஏறுறீங்க. உங்கள் அத்தை மாமாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜிம்மின்கா செம்ம ஷாக். ஜிம்மின் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மண்டேல பெரிய இடியே விழுந்த மாதிரி இருக்குது. உடனே ஜிம்மினோட மனசை வந்து கலைக்கிற மாதிரி ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பேச ஆரம்பிக்கிறா. அது எல்லாத்தையும் ஜிம்மின் வந்து கேட்டுட்டு, இது கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், நான் அப்பா அம்மா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லி ஜிம்மின் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து சமாதானப்படுத்தி சேரில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் போய் நின்று அவார்டை வந்து வாங்கினதும் உங்களை ஒரு சில வார்த்தைகள் பேச சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் மயக்க வந்து வாங்கி, ஹாய், என்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் பெருசானா இல்லை, நானும் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தான். திட்டல்கள், பல மட்டன் தட்டல்கள், அதுதான் என்னோடய வாழ்க்கையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கும் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்ட 2 உயிர் என்னை அமெரிக்காவுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. அவங்க மூலமாக எனக்கு கிடைச்ச நியூ லைஃப் தான் இந்த வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஆங்கர் பொண்ணு வந்து, யாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்ட அந்த 2 உயிர் அப்படின்னு கேட்க, நீங்கள் என்னோட அத்தை மாமா, இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்ல, நீங்களே அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்றீங்களான்னு கேட்க, எஸ் ஷுவர் அப்படின்ட்டு நீங்களே உங்களோட அத்தை மாமாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றீங்க. அவங்களும் ஸ்டேஜுக்கு வந்து உங்களை ஹக் பண்ண, நீங்கள் அவார்டை வந்து உங்கள் அத்தை மாமா கைக்கு வந்து கொடுத்துட்டு நீங்கள் மைக்க வந்து வாங்கி பேச ஆரம்பிக்கிறீங்க. சாரிடா ஆர்மிஸ், கொஞ்சம் இடையில வாய் குழம்பியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு நாய்ஸஸ் வேறு கேட்டுக்கிட்டு இருக்குடா. ஸோ நாய்ஸஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸை மட்டும் கேளுங்கடா. ஓகேவா? என்னோட திறமைக்கு மதிப்பளித்து, அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல பிஸ்னஸ் விமனாக இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு காரணமும் என்னோட அத்தை மாமா தான். இந்த அவார்டை ஏன் இப்போ இந்த ஸ்டேஜில் அவங்க கையில் கொடுத்தேன்னா, என்னை ஒரு மருமகளாக பார்க்காம மகளாக பார்த்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னை ஒரு கம்பெனி சிஇஓ ஆக்கி இப்போ நான் உங்கள் முன்னாடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் விமனாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் இவங்க தான். சாரிடா, இடையில குழம்பிடுச்சு, என்னை ஏசாதீங்க. ஓகேவா? ஏற்கனவே சொன்னது தான், ஸ்கிப் பண்ணிவிட்டு கேளுங்கடா. அவங்க எனக்கு இதை விட அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன நன்றி கடன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவார்ட் எனக்கு சொந்தமானது இல்லை, இது முழுக்க அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்பீச்சை வந்து முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எங்கர் வந்து உங்கள் அத்தை மாமா கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுலேயும் அவங்க உங்கள் அத்தை மாமா கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன? அப்போ உங்கள் அத்தை சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாங்க, மருமகளாக இருக்க மகளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. ஏன்னு அந்த பொண்ணு கேட்க, அதுக்கு உங்கள் அத்தை, அவள் வந்து தண்ணியே எரிச்சிக்கிட்டு ஒளி கொடுக்குற ஒரு மெழுகுதிரி மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவளோட கவலையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அதை யாருக்கிட்டேயும் வாய் விட்டு சொல்லவே மாட்டாள். அதுக்கு மாறாக அவளை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷப்படுறத பார்த்து அவள் சந்தோஷப்பட்டுப்பா. அதுதான் என்னோட மகனை விட
எனக்கு வந்து என்னோட மருமகளை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த பொண்ணு உங்கள் அத்தையை பார்த்து, இது வரைக்குமே உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, உங்கள் அத்தையும் இல்லை அப்படின்றாங்க. சரி, இப்போ உங்கள் மருமக கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி அவங்க சொல்கிற பதிலில் உங்கள் மனக்குறை தீருதான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. உங்கள் அத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா, டக்குன்னு அவங்க கேட்ட கேள்வியை வந்து திரும்பி உங்ககிட்ட கேட்டுடுறாங்க. நீங்கள் எனக்கு ஜி அப்படின்னு, என்னது அது வந்து குழந்தைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை எங்களுக்கு வேறு நேமோட முதல் எழுத்து கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த கேள்வியுமே கேட்கல. ஜிம்மின் வந்து அந்த ஒரு விஷயத்துலையே நீங்கள் அவரை லவ் பண்ணுறத ஜிம்மின் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு கார் வர வரைக்கும் வெளியில் நிற்கிறீங்க. கார் பார்க்கிங்கில் இருந்து கார் வந்ததும் அத்தையும் மாமாவும் நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. கார் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகுது. நீங்கள் வந்து டிரைவர்கிட்ட என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவரும் காரில் வந்து பெட்ரோல் முடிஞ்சனால பிரேக் டவுன் ஆகிருச்சு அப்படின்றாரு. அப்போ நீங்கள் உங்கள் அத்தை மாமாவை பார்த்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க, உங்கள் அத்தையும் மாமாவும் சரி 3 பேரும் காரை விட்டு இறங்கி நிற்கிறோம், நீ போய் பெட்ரோல் வாங்கிட்டு சீக்கிரம் வா அப்படின்றாங்க டிரைவரை பார்த்து. அப்போ டிரைவர் வந்து, இல்லை சார், இங்கே நாய்ஸஸ் ஏதாவது கேட்டால் அது ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து கேளுங்கடா மிஸ். ஏன்னா இங்கே வந்து அம்மா மெஷினில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால மெஷின் சத்தம் கேட்கும். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம், சவுண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கேளுங்கடா. இங்கேருந்து பெட்ரோல் ஷெட் ரொம்ப தூரத்தில் இருக்குது சார். நான் வந்து உங்கள் 3 பேரையும் லிஃப்ட் கேட்டு காடி ஒன்றில் ஏற்றி விட்டுட்டு நான் போய் பெட்ரோல் வாங்கி காருக்கு போட்டுட்டு நீங்கள் தங்கி இருக்க இடத்துல கொண்டு வந்து காரை பார்க் பண்ணி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு திரும்பி நிறைய வண்டிக்கு முன்னாடி கையை போட்டு லிஃப்ட்டு கேட்குறாரு. ஆனால் ஒரு வண்டியை நிறுத்துகிற பாடே இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணா நீங்கள் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து காருக்கு போட்டுட்டு இங்கே கிட்டத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது, ஸோ நாங்கள்லாம் அங்கே போகிறோம், பெட்ரோல் போட்டுட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்ற வழியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு பிளாக் கார் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா ஜிம்மின். டிரைவர் போய் அவர்கிட்டயே லிஃப்ட்டு கேட்க, ஜிம்மின் வந்து உங்களை வெறிச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு சின்னதாக மழை துளிகள் வந்து உங்கள் மேலே வந்து விழுக, நீங்கள் போய், ப்ளீஸ் சார், அத்தை மாமா வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க, காரில் பெட்ரோல் இல்லாமல் பிரேக் டவுன் ஆகிருச்சு, அது மட்டும் இல்லை, மழை வேற தூருது, ஸோ அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டுற முடியுமா அப்படின்னு. வாய் எது கொலரிச்சுன்னா கோவப்பட வேணாண்டா, ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னென்னா பின் வீட்டில் வந்து பாட்டு வந்து சவுண்டாக போட்டிருக்காங்க, ஸோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கேளுங்க, ஓகேவா. ஜிம்மின் டக்குன்னு உங்களை பார்த்து, சரி நான் உங்களை கூட்டிகிட்டு போனா நீ அப்படின்றாரு. சாரிடா, கொஞ்சம் குரல் வந்து கோல்டு பிடிச்சிட்டனால வருதில்ல, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கோச்சிக்காமல் கேளுங்க, எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை, ஸோ கோல்டோட தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன், ஸோ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா. அப்போ நீங்கள், சார் நீங்கள் என்னெல்லாம் பற்றி கவலைப்பட தேவையில்லை சார், நான் நடந்தாவது வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் அத்தை மாமாவை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அத்தை மாமாவை காரில் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் டிரைவர் அண்ணாவுக்கு
காசு கொடுத்து காருக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுட்டு மெல்ல நடக்கிறீங்க. ஜிம்மினும் அவரோட அம்மா அப்பாவை அவங்களோட மேன்ஷனில் விட்டுட்டு டென்ஷன்லேயே ரிட்டன் காரை திருப்பிக்கிட்டு உங்களை தேடி வராரு. அப்படி வரும்போது ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தரோட காரில் போகிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களை தேடி வர்றவர் திடீர்னு அவங்க பக்கம் காரை திருப்பி அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த கார் வந்து ஜிம்மினோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே போகுது. ஜிம்மினும் காரை வந்து கொஞ்சம் தூரமாக நிறுத்தி வச்சுட்டு வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு உள்ளே போய் லூசியாட வீட்டு கதவை தட்டாமல் ஜன்னலை திறந்து பார்க்க ஜிம்மின் மண்டை மேலே பெரிய இடியே விழுந்த மாதிரி ஷாக்கில் நிற்கிறான். அப்படியே அந்த ஜன்னலை வந்து மூடிட்டு எந்தவித சத்தமும் இல்லாமல் காரில் போய் உட்காந்து ஜிம்மின் பார்த்த காட்சியை நினச்சி அப்படியே அழுறாரு. எப்படின்னா, ஐயோ, நான் லூசியாவை நம்பி நான் வயனை வந்து வார்த்தையாலேயே காயப்படுத்தியிருக்கேன். இனி என்னை வயன் மன்னிப்பாளா? நான் அவள் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்கணும் சொல்லிட்டு உடனே காரை எடுத்துக்கிட்டு உங்களை தேடி வர்றாரு. அதுக்குள்ளே நீங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. அதை வந்து ஜிம்மினோட அப்பா வந்து ஜிம்மினுக்கு சொல்ல உடனே ஜிம்மினும் நேராக அவரோட அப்பா அம்மா அப்புறம் நீங்கள் தங்கியிருக்க அந்த மேன்ஷனுக்கு வர்றாரு. வந்ததும் வராததுமா வயன் எங்கன்னு கேட்க, அதுக்கு ஜிம்மினோட அம்மா, என்ன புதினமாக இருக்குது, வயனை தேடி வந்திருக்கான், என்ன யாராவது தலையில் பெரிய கட்டையாக பார்த்து எடுத்து அடிச்சிட்டானுங்களா அப்படின்னு கேட்க, அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளோ நாள் கண்மூடித்தனமாக லூசியாவை வந்து நம்பி இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் வயனோட சேர்ந்து வாழணும்னு நினச்சனால கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்த டிவோர்ஸ் கேஸை வந்து நான் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க அந்த டிவோர்ஸ் பேப்பர், இதை உங்கள் கண்ணு முன்னாடியே கிழிச்சி வீசிடுறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை அவங்க 2 பேர் முன்னாடியும் கிழிச்சி வீசிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்ததும் 2 பேரும் ஜிம்மினை சமாதானப்படுத்தி மேலே ரூமுக்கு அனுப்புகிறாங்க அவளோட பேச சொல்லி. நீங்கள் ஜிம்மினை பார்த்ததும் எதுக்கு வந்தீங்க, என்ன விட்டுட்டு போகிறேன்னு சொன்னீங்க, விட்டுட்டு போகிறேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஜிம்மினோட சட்டையை பிடிக்க, ஜிம்மின் வந்து எதுவுமே பேசாமல் உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ஐ எம் சாரி, நான் இவ்வளோ நாள் உண்மையான லவ் எதுன்னு தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன், சாரி அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு தள்ளி போக நீங்கள் அவரோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்து அவர் டைட்டாக ஹக் பண்ணி, இனி என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல அப்படின்னு ஜிம்மினப்ப, இல்லடி பொண்டாட்டி, நான் உன்னை ஹர்ட் பண்ணவும் மாட்டேன், உன்னை விட்டுட்டு போகவும் மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு ஜிம்மினும், ப்ராமிஸாக உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் போதுமா அப்படின்னு நீங்களும் போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வர ஜிம்மின் வந்து டக்குன்னு உங்கள் காதுக்குள்ளே, எனக்கு பாப்பா வேணும், ஸோ அதுக்கான ப்ராசஸை ஆரம்பிக்கலாமா கேட்க, நீங்களும் உங்கள் இஷ்டம்னு சொல்ல உங்களை வந்து ஜிம்மின் தூக்கிட்டு போய் கட்டிலில் படுக்க போட்டு ஜிம்மினோட ட்ரெஸ்ஸை
ட்ரெஸ் எல்லாத்தையும் அண்ட்ரஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஆவர் ஆகுறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்ட்ரஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப் மேலே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சாரிடா, இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடுற நேரம் சரியாக போடுறேன், ஓகேவா? அந்த கிஸ் வந்து உங்கள் உடம்பு முழுக்க ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிம்மின் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கவே இயலாதனால உடனே உங்களோட ப்ரைவேட் பார்ட்டுக்குள்ளே ஜிம்மினோட மெயின் பார்ட்டை கொண்டு உள்ளே விட்டு தேர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களால் வலி தாங்கிக்கவே முடியலை. அப்போ நீங்கள் ஜிம்மின் ப்ளீஸ் வலிக்குது, என்னால் முடியலை அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் அதுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு வலியே தெரியாமல் இருக்கிறதுக்காக உங்களோட ஸ்டொமக் பகுதியை தடவி கொடுத்துக்கிட்டே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே அவர் அந்த மேக்கோட் செஷனை முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுத்து உங்களோட ஹிப்பை வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக தடவி கொடுத்த மாதிரியே ஜிம்மின் தூங்கியும் இருந்திருப்பார். அடுத்த நாள் விடியுது. நீங்கள் டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் சீக்கிரமாக முழிச்சு உங்களை எழுப்பாமல் நீங்கள் தூங்குறத பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு சூரிய வெளிச்சம் உங்கள் கண்ணில் பட உங்களோட தூக்கம் கலைஞ்சி மெல்ல 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 முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் குட் மார்னிங் ஜிம்மின் அப்படின்றீங்க. அவரும் குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் தூங்கிக்கவா அப்படின்னு ஜிம்மினும் சரி நீ தூங்கு, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உனக்கு சூப்பர் காஃபி ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு கடகடன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு கீழே போகிற நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா லூசியா. அப்போ அந்த ஃபோனை அட்டன் பண்ணி ஜிம்மின் காதில் வச்சு ஹலோ அப்படின்னு லூசியா அந்த பக்கத்தில் இருந்து ஜிம்மின் அப்படின்ற நேரமே பேச விடாமல் ஜிம்மின் எதுக்குடி ஃபோன் பண்ண, என்ன இவன் தானே உன் மேலே பைத்தியமாக இருக்கானே, நான் எதை சொன்னாலுமே நம்புகிறானே, அதனால் ஏதாவது பொய் சொல்லி இவனை இன்னும் கொஞ்சம் முட்டாளாக்கலாம்னு கால் பண்ணியா அப்படின்னு லூசியா அமைதியாக எதுவுமே பேசாமல் இருக்கா. அப்போ ஜிம்மின் இனிமே எனக்கு கால் பண்ண, உனக்கு நடக்கிறதே வேறன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி சரிடா ஆரம்பிச்சு இவ்வளோ தாண்டா ஸ்டோரி, மிச்சத்தை நான் போனஸ் பாட்டில் போட்டு விட்டுறேன்டா, ஓகேவா?